ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச chettinad ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இருந்தால் மட்டும் போதும். 10 நிமிஷத்தில் சட்டுன்னு நம்ம ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இதை செஞ்சு முடிக்கலாம். இப்போ இந்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க உப்பு நெய் ரெண்டையும் நல்லா மாவு கூட ஒரு ஸ்பூன் வச்சு முதல்ல கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமாக சேர்த்து முதல்ல நம்ம மாவை கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சேர்க்குறதுனால ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் மாவை நம்ம கை வச்சு பிசைய முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு முதல்ல பிசைஞ்சிக்கங்க. அதே போல் தண்ணியை ஒரேடியாக சேர்த்துறாமல் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை கலந்து எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்பொழுதைக்கு மாவை ஓரளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சாச்சு. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு சூடு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ கை வச்சு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிருக்கிறதுனால இந்த மாவுமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட சூட்டுலேயே ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதனால நமக்கு இந்த மாவு பிசைகிறதுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கடைசியாக மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு ஒரு விரல் வச்சு அழுத்தி பார்த்திங்கன்னா மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி திரித்து எடுக்க நினைக்கிறோமோ அந்த ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு மாவு எடுத்து முதல்ல இதை உள்ளங்கையில் வச்சு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருட்டி எடுத்த இந்த உருண்டையில் நடுவில் ஒரு விரல் வச்சு இந்த மாதிரி அழுத்திட்டு குழி மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் தான் நான் இப்போ எல்லா பால் கொழுக்கட்டையுமே செஞ்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இன்னொன்று கூட செஞ்சு காமிக்கிறேன். நல்லா இதை முதல்ல உள்ளங்கையில் வச்சு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மெல்லமாக நடுவில் ஒரு விரல் வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்துட்டிங்கன்னா நடுவில் குழி மாதிரி வந்துடும். பாருங்கள், இதே போல் எல்லா பால் கொழுக்கட்டையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த அரிசி மாவை எல்லா மாவையுமே நான் ஒரே ஷேப்பில் இதே போல் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்பொழுதைக்கு இதை ரெடி பண்ணியாச்சு. அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்கு வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு வெல்லம், அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து முதல்ல வெள்ளை பாகு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்ததுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. அவ்வளோதான். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு தயார் பண்ணியாச்சு. இந்த வெள்ளைப்பாகில் நமக்கு சின்ன தூசியெல்லாம் இருக்கும். அதனால் இதை வடிகட்டி நம்ம இப்பொழுதைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு தேங்காய் ஃபுல்லாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதை நல்லா அரைச்சி இதுலேருந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச இந்த தேங்காய் பாலையும் வடிகட்டி தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மொத்தமாக 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி சூடாகி நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா சூடாகி கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பால் கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டையை ஒரே இடத்துல இந்த மாதிரி கொட்டி இருக்கிறதுனால லைட்டாக கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி எடுத்து விடாதீங்க. ஏன்னா இப்போ இன்னும் வேகலை இந்த மாவு. இது மாவாக தான் இருக்கும். அது சட்டுன்னு உடஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மெதுவாக இதை கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ சரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. பாருங்கள், பால் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை சேர்த்துக்க போகிறோம். வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா இதை வந்து நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா நல்லா இந்த வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறமே நல்லா கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பால் முழுசையுமே அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை துருவி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பால் கொழுக்கட்டையில் உள்ள இந்த பால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இதில் வெறும் வெள்ளைப்பாகும் தேங்காய் பாலும் தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணி சேர்த்து கலந்துட்டு இப்போ இதில் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா இந்த பால் கொழுக்கட்டையில் உள்ள பாலும் நல்லா கெட்டியாகி வந்துடும். அதே சமயத்தில் அதுக்கப்புறமா இதை எடுத்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா ஓரளவுக்கு கெட்டியாகி வந்துருச்சு. இது இன்னும் கெட்டியாகும். கடைசியாக இதில் வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் தேங்காய் பால், அரிசி மாவு இது எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட வேணாம். லாஸ்ட்டாக ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் பால் கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.